வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நியூ சிலபஸ் அடிப்படையில் யூனிட் 4 அலகு 4 இந்திய ஆட்சியல் அப்படிங்கிற தலைப்பை நம்ம எங்கெங்கெல்லாம் படிக்கணும், எந்த புத்தகம், எந்த பாடம், எதை எங்கே படிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த யூனிட்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக படித்தா போதும். கண்டிப்பாக குரூப் 4ல் கேட்கக்கூடிய பாலிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாமே இவங்களால சரியாக போட முடியும். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, முக்கியமான பாடம் வந்து யூனிட் 4 பாலிட்டி. இந்த பாலிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா தலைப்புமே ஸ்கூல் புக்கில், ஓகேங்களா, ஸ்கூல் புக்கில் ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஓகே, அப்டேட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டுமே நீங்கள் படிக்கணும். 6th to 12th வரைக்கும் படிக்கணும், ஓகேங்களா. ஸோ அவங்க சொல்லியிருப்பாங்க அப் டு 10th வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் 11th 12th கொஞ்சம் அடிஷ்னலாக படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ தலைப்பு வந்து இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்டாபிக் கொடுத்துருக்காங்க. ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமைகள், ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஏரியா. அடிப்படை உரிமையிலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், ஓகேங்களா, உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், கூட்டாட்சியின் அடிப்படை தன்மை, மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்வில் ஊழல், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், இதெல்லாம் கொஸ்டின்ஸ் டெஃபினட்டாக கேட்பாங்க. லோக்பால், லோக் ஆயுக்தா, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். தகவல் அறியும் உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மாநில உரிமைகள் சாசனம், தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் ஆட்சியல் முறைகளும், அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஓகே, நடப்பு நிகழ்வு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சியல் அப்படிங்கிற பாடத்துக்கு கீழே கொடுத்துருக்கூடிய சப் டாபிக், ஓகேங்களா. ஸோ எல்லா டாப்பிக்கும் ரொம்ப முக்கியமானது. எங்கெங்க என்னென்ன கவர் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தேடி படிச்சிங்க அப்படின்னாவே எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் மட்டும், இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், இந்த டாபிக் வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6th பாலிட்டியில் செகண்ட் டைம்ல இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற பாடத்தை நீங்கள் முழுமையாக படிக்கணும். அது கூட 6th பாலிட்டி செகண்ட் டைம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் தேசிய சின்னங்கள், ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். 6th பாலிட்டியில் டேம் 3ல் ஃபர்ஸ்ட் லெசன் பன்முக தன்மையினை அறிவோம் அப்படிங்கிற பாடமும் ரொம்ப முக்கியமானது. 10th பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு ரொம்ப முக்கியமான பாடம், கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும். 12th ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடம் ரொம்ப முக்கியமான படம். சரிங்களா? இது கூட 12th கூடிய பாலிட்டியில் கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் தேச கட்டமைப்பின் சவால்கள், இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான பாடம். இதெல்லாம் இந்த டாப்பிக்கு கீழே நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக் எடுத்தீங்கன்னா இந்த லெசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதை அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா போதும், இந்த லெசன் இந்த டாபிக் ஃபுல்லாக கவர் ஆயிடும். சரிங்களா? குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 6th பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் டைம்ல கூடிய செகண்ட் லெசன் சமத்துவம் பெறுதல், 7th பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் டைம்ல கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் சமத்துவம், 8th பாலிட்டியில் செகண்ட் லெசன் குடிமக்களும் குடியுரிமையும், ஓகேங்களா. 10th பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு, 12th பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் கீழே நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்கள், ஓகேங்களா. அடுத்த டாபிக் வந்து ஒன்றிய நிர்வாகத்திலிருந்து தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும், இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 8th பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் லெசன் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, 7th பாலிட்டியில் செகண்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் லெசன் மாநில அரசு, 10th பாலிட்டியில் 3வது லெசன் மாநில அரசு, 12th பாலிட்டியில் செகண்ட் லெசன் சட்டமன்றம், 12th பாலிட்டியில் தேர்ட் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சித்துறை, ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் கீழே நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ், ஓகேங்களா. இந்த டாபிக்கும் கீழே நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஆறு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இந்த லெசன்ஸ் பண்ண படிச்சிங்க அப்படின்னா இந்த டாபிக் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆயிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள் இருந்து தேர்தல் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6th பாலிட்டியில் கூடிய தேர்ட் டைம்ல கூடிய செகண்ட் லெசன் உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும், 9th பாலிட்டியில் 5th லெசன் உள்ளாட்சி அமைப்புகள், 11th பாலிட்டியில் 12th லெசன் உள்ளாட்சி அரசாங்கங்கள், 12th பாலிட்டியில் 5th லெசன், ஓகேங்களா, இந்தியாவில் கூட்டாட்சி, 7th ஓகே பாலிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம்ல கூடிய செகண்ட் லெசன் அரசியல் கட்சிகள், 9th பாலிட்டியில் செகண்ட் லெசன் தேர்தல்
அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். ஓகேங்களா? 11th வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th லெசன் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். இந்த லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் கீழே நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த டாபிக் கீழே நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8th பாலிட்டியில் 7th லெசன் நீதித்துறை, 12th பாலிட்டியில் 4th லெசன் இந்திய நீதித்துறை, அதுக்கப்புறம் அடிஷனல் வந்து பார்த்தீங்கன்னா லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை தொடர்பான தலைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட் நோட்ஸ் தருவோம், அதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க, அதுவே உங்களுக்கு வந்து போதுமானது. சரிங்களா? பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலிருந்து நடப்பு நிகழ்வுகள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 7th பாலிட்டியில் தேர்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன் பெண்கள் மேம்பாடு, 7th பாலிட்டியில் தேர்ட் லெசன் வந்து பார்த்தீங்க தேர்ட் டேர்மில் செகண்ட் லெசன் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, 8th பாலிட்டியில் 4th லெசன் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். ஓகேங்களா? 9th பாலிட்டியில் 9th லெசன் மனித உரிமைகள், 12th காமர்ஸ் இது வந்து புதுசாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். 12th காமர்ஸில் நுகர்வோரியல் படிக்கணும். 12th காமர்ஸில் நுகர்வோரின் உரிமைகள், கடமைகள், பொறுப்புகள். ஸோ இந்த டாபிக் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ். சரிங்களா? ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த லெசன்ஸை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் நீங்கள் படிக்க வேண்டியது. தனியாக ஒரு நோட்டு போட்டு மார்க் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பாலிட்டி ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஓகேங்களா வேர் டு ஸ்டடி. ஓகே, நெக்ஸ்ட் வேர் டு ஸ்டடி வந்து என்ன, நீங்கள் வந்து எது படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெட்டு ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து போகுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். 9952563892. ஓகேங்களா? ஸோ அடுத்த வேர் டு ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம், அடுத்த லெசன்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.